ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரோஸ் பேடா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் இருக்கிற அந்த இதழை மட்டும் எடுத்துகிட்டு மீதி பார்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு தூக்கி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சோம்னா அது வந்து நல்லா சூப்பராக காஞ்சி வந்துடும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு மாடியில் போய் வச்சு காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக வீட்டில் வச்சாலே அது சூப்பராக காஞ்சி வந்துடுது. வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம காய வச்ச அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே சூப்பராக காஞ்சிடுச்சு, நல்லா மொறுன்னு. இப்போ வந்துட்டு நம்ம அதை எடுத்து வச்சுட்டு இப்போ அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். வானல் சூடானதும் நம்ம வந்துட்டு ஸ்வீட்லெஸ் கோவா எப்படி செய்வோம் அதே மெத்தடு தான். கோவா செஞ்சுட்டு அது கூட வந்துட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து பேடா பண்ணுறது தான். இப்போ பாருங்கள், வானல் சூடாகிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த உருண்டை பிடிக்கும் பொழுது கரெக்டாக வரும். இப்போ வந்துட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ இதுக்கு வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணி தான் இந்த ஸ்வீட் செய்யணும். மற்றவங்க செய்யும் பொழுது கூட வேறு எந்த மாவு வேணாலும் ஆட் பண்ணிப்பாங்க. ஒன்று பொட்டுக்கடலை மாவு சேர்த்துப்பாங்க, இல்லாட்டி மைதா மாவு ஆட் பண்ணிப்பாங்க. நான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பால் பவுடரில் தான் செய்ய போகிறேன். அதெல்லாம் அடுத்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிற மெத்தடில் ரொம்ப இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இது செய்யும் பொழுது நெய்யில் வந்து சூடு ஏற விட வேண்டாம். அந்த 1 டம்ளர் பால் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது லேசாக சூடானதும் இதுக்கு வந்துட்டு சுகர் ஆட் பண்ணணுன்னு சொன்னேன் இல்லையா. நான் வந்து ஒரு 1/2 கப் அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சுகர் வந்து இந்த பாலில் சேர்த்துட்டு இப்போ நெய், பால், சுகர் இது 3ம் வந்துட்டு நல்லா இது கொதித்து நல்லா கரையணும். அது இல்லைன்னா சுகர் அங்கங்கே நிற்கிற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே உள்ள சுகர்லாம் எப்படி இருக்குன்றது உங்கள்கிட்ட நான் காட்டியிருக்கேன் இல்லையா. கல்கண்டு மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு சுகரை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இப்போ 3/4 கப் அளவு பால் பவுடர் தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு இப்போ பால் பவுடர் சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சமாக ரோஸ் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பீட்ரூட்டை வந்துட்டு அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் கலருக்காக. இப்போ நான் வந்து 1/2 கப் அளவு பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த கலரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கலர் வந்துட்டு நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ பால் பவுடரை சேர்த்துக்கலாம். இன்னுமே கொஞ்சம் கலர் வேணும்னா நமக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுலேயே கொஞ்சமாக 1லேருந்து 2 ட்ராப் அளவு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம வந்துட்டு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அந்த கட்டியெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா உடஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், கைவிடாமல் கிளறணும். கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், ஆனால் கைவிடாத கிளறும் பொழுது தான் அது வந்துட்டு உங்களுக்கு வந்து சரியாக வரும். இது எல்லாமே வந்து பால் சார்ந்த பொருளாக இருக்கிறதுனால டக்குன்னு அடி பிடிச்சிடும். அதனால் சிம்லேயே வச்சு தான் நம்ம இந்த வேலையை செய்ய முடியும். ஹையில் வச்சு செஞ்சோம்னா நமக்கு சரி வராது. அதனால் நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜில் அது எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து பால்கோவா மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம வந்து கிளறிட்டே தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போயும் ஓரளவுக்கு தண்ணி வற்றின மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமே நான் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நான் வந்து அடுப்பில் வச்சுருந்துட்டு ஃபேனில் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், கையில் வந்து நமக்கு பேடா பிடிக்கிற அளவுக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த காஞ்ச ரோஸ் பெட்டல்ஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அழகாக உருண்டை பிடிக்க வேண்டியதான். உருண்டை பிடிச்சிட்டு இப்படி ஃப்ளாட்டாக பண்ணோம்னா நம்மளோட பேடா ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், சூப்பராக ஒட்டாத வந்து அதில் ஊற்றிருக்க நெய்யே கரெக்டாக இருக்கும். இது வந்து சூப்பராக இருக்கும், நல்லா அந்த ரோஸ் ஃப்ளேவரில் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட ரோஸ் பேடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது, செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் குட்டீஸுங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். நீங்களே ஹோம்மேடாக செஞ்சு தரும் பொழுது ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள். தேங்க்யூ.